புற்றுநோய் கண்டறியப்பட்டவர்களில் 3 பேர் நோய் தீவிரத்தால் உயிரிழப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR தெரிவித்திருக்கிறது. உயிரிழப்பவர்களில் பெண்களே அதிகம் என்றும் ICMR தெரிவிக்கிறது. எச்சரிக்கை மணியாக ஒலிக்கும் இந்த செய்தி புற்றுநோய் குறித்து பேசப்பட வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. குளோபல் கேன்சர் அப்சர்வேட்டரி 2022 அளித்துள்ள புற்றுநோய் குறித்த தரவுகளின் அடிப்படையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன்படி புற்றுநோய் கண்டறியப்படுபவர்களில் 5 ஒருவர் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்களில் இந்த விகிதம் 1.2 விழுக்காடிலிருந்து -2.4 விழுக்காடாக உள்ள நிலையில் பெண்களில் 1.2 விழுக்காடு முதல் -4.4 விழுக்காடாக இருப்பதாக ICMR தெரிவிக்கிறது. அடுத்த 20 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கை குறித்து விவரிக்கிறார் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் ஆஷா. இது கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கணும். தட் டஸ் நாட், ஸோ இது இன்சிடென்ஸ் டு மார்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்சிடென்ஸ் டு மார்டாலிட்டி ரேட் 65% சொல்லியிருக்காங்க. அப்படி அர்த்தம் என்னென்னா 100 பேரில் 65% சர்வைவ் ஆக மாட்டாங்கன்ட்டு. ஆனால் இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், சில பேர் இது இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் வந்ததுன்னா 40% தான் சர்வைவல் ரேட்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது தப்பான புரியுறது, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு கேன்சர் ஸ்டேஜ் என்ன டைப்பு, ஆல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆக்சசிபிலிட்டி டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நிறைய கேன்சர்ஸ் இன்னுமே நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சோன்னா சர்வைவல் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த பேப்பரில் இன்ஃபேக்ட் பிரெஸ்ட் அண்ட் சர்வைக்கல் கேன்சர் தான் மோஸ்ட் காமன்னு சொல்லியிருக்காங்க விமெனில். ஸோ இது நமக்கு இந்த 2 கேன்சர் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணால் நம்ம சர்வைவல் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோயும் கருப்பை வாய் புற்றுநோயும் தான் அதிக அளவில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். நமக்கு மேமோகிராம்ன்றது சொல்லுவோம் ஸ்க்ரீனிங்க்கு, அண்ட் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அண்ட் சிம்டம் அவேர்னஸ், அண்ட் சர்வைக்கல் கேன்சருக்கு பேப்ஸ்மியர் சொல்லுவோம். ஸோ இந்த 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லா பாப்புலேஷன் ரீச் பண்ணுறது. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் ரீச்சிங் ஆல் த செக்மெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ் இருக்குது இந்த கேன்சர்ஸ் பற்றி. இந்தியாவை பொறுத்தவரை நடுத்தர வயது முதல் முதியவர்கள் வரை புற்றுநோய் பாதிப்பு அதிகம் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. முன்கூட்டியே கண்டறிந்தால் உயிர் பிழைக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்று கூறும் மருத்துவர்கள் தற்போது புற்றுநோய்க்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வது நல்லது என்று அறிவுறுத்துகிறார்கள். ஸோ HPV வேக்சின் ரொம்ப முக்கியம், ஏன்னா ரொம்ப ப்ரொடெக்டிவ் நம்ம சர்விக்கல் கேன்சருக்கு. HPV வேக்சின் இப்போ ப்ரோட்டோகாலில் சேர்த்துருக்காங்க. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 9 to 14 இயர்ஸே எடுத்துக்கிறாங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட்டு மேரேஜுக்கு முன்னாடி எடுக்கிறது உமனு, இல்லைனா இப்போ எடுக்கலைன்னா அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் எடுத்தால் இந்த HPV வேக்சின் ரொம்ப ப்ரொடெக்டிவ் சர்விக்கல் கேன்சருக்கு. 185 நாடுகளில் 36 வகையான புற்றுநோய்கள் இருக்கின்றன. புதிய புற்றுநோயாளிகள் எண்ணிக்கையில் சீனா முதலிடத்தில் இருக்கிறது. அங்கு இறப்பு விகிதம் 50 விழுக்காடாகவும் அமெரிக்காவில் 23 விழுக்காடாகவும் இருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை பொறுத்தவரை இந்தியா புற்றுநோய் பாதிப்பில் 3வது இடம் வகிக்கிறது. சர்வதேச அளவில் இந்தியா 121வது இடத்தில் இருக்கிறது. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பரவலாக இல்லாததே நோயின் தீவிரத்துக்கு காரணம் என கூறும் மருத்துவர்கள் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு அதிகப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.